உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. சோனி இந்த பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் 5.1 சேனல் வித் ஆம்பிளிஃபையரோட வருது. சோ இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படினே சொல்லலாம். ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவே கண்டினியூஸா கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து வேற லெவலா இருக்கு. சோ வெளிப்படையா கேட்டவங்க ஒரு சில பேர், வெளிப்படையா கேட்காம நிறைய பேர் எதிர்பார்க்கறவங்க அதிகமாவே இருப்பாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண அந்த சோனி ஹோம் தியேட்டர் HT-IV300 ரியல் 5.1 ஹோம் தியேட்டர் சோனில இருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமாக காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லா விஷயங்களும் இருக்கு. சென்டர் ஸ்பீக்கர், சரவுண்ட் ஸ்பீக்கர், டாப் ஸ்பீக்கர், ஊஃபர், ஆம்பிளிஃபையர், ஒரு ஹோம் தியேட்டருக்கே உண்டான உரித்தான விஷயங்கள் எல்லாம் சோனி வந்து இதுல அலேக்கா கொடுத்திருக்காங்க. பிரைஸ் 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை விட அதிகமான பிரைஸ்ல போனீங்க அப்படின்னா யமகா, பயோனியர் இந்த மாதிரியான பிராண்ட்ல ஒரு சூப்பரான ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வந்து நீங்க வாங்க முடியும். பட் ஆனா இந்த ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் அதிகமான பிரைஸா இருந்தாலும் மார்க்கெட்ல ஹெவியா சேல் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கறத கண்டிப்பா ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ரேஞ்சில சொல்லலாம். அதுவும் சோனி சொல்லவே தேவையில்ல. இதுக்கான டிமாண்ட் வந்து வேற லெவல்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 5.1 சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வருது. ஹோம் தியேட்டர் சிஸ்டம் பொதுவாவே வந்து ஆம்பிளிஃபையர் இல்லாம தான் கொடுப்பாங்க. பட் இதுல கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும். லோ பேஸ் எஃபெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான பிட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படினே சொல்லலாம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர், லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர்லாம் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில ஹோம் தியேட்டர்ல 5.1 அப்படினா ஊஃபர் மட்டுமே ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. பட் இவங்க ஆம்பிளிஃபையரோட சேர்த்து சென்டர் ஸ்பீக்கர் ஒரு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்த்து கொடுக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான பேக்கேஜ் அப்படிங்கறத சொல்லலாம். நல்ல ஒரு மெலடி சாங் கேட்கறவங்களுக்கும் நல்ல லோ ஃப்ரீக்வன்சில உங்களுக்கு நல்ல ஹை பிட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஹோம் தியேட்டர், லோ பேஸ் எஃபெக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியாவே கொடுத்திருக்காங்க. 1000 வாட்ஸ் அவுட்புட் வந்து கிடைக்குதுங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல 1000 வாட்ஸ் அப்படினா ரொம்பவே செம்ம எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டமா தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அந்த வகையில இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. நல்ல ஒரு பூம் எஃபெக்ட் அப்படினே சொல்லலாம். 1000 வாட்ஸ் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டரே உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு எஃபெக்ட்டும் அந்த அளவுக்கான ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் தான் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நமக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலுக்கு ஏத்த மாதிரி வந்து NFC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வயர்லெஸா நம்மளுடைய மொபைலை இது மூலமா பேர் பண்ணி அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கக்கூடிய இந்த ஹோம் தியேட்டர்ல செம்ம எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான அவுட்புட்டும் அந்த அளவுக்கான டிஜிட்டல் பேரிங் சிஸ்டம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்திருக்காங்க. சில பேர் ஸ்மார்ட் போன்ல NFC இருக்கும். பட் NFC விட என்ன பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படினே சொல்லலாம். இந்த மாதிரியான ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய DTH வந்து கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். பட் ஆனா இந்த Sony உடைய HT மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸிங்க. HDMI போர்ட் இருந்தது அப்படின்னா அசால்ட்டா நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுடைய டிவியை வந்து ஹோம் தியேட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சீரியலா இருக்கட்டும், ஒரு சன் மியூசிக் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல வந்து இசை அருவி என்னவோ இருக்கட்டும், ஆனா செம கிளாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து சவுண்ட் வந்து கேட்க முடியும். அந்த அளவுக்கு இதுல DTH அவுட் HDMI மூலமா கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டர் அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணி நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிஜிட்டல் சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் பண்ண முடியும். அனலாக் சிக்னலா இருந்தாலும் கூட அதை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு DTS சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கிறது தான் இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்ற ஆப்ஷன். சோ அப்படி பார்க்கும்போது Sony இன்பில்டாவே ஒரு ஸ்மார்ட்டரான சூப்பரான ஆம்பிளிஃபையர் கொடுக்கிறதுனால நம்மளால எந்த விதமான ஒரு சாங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா டிஜிட்டலாவே, அதாவது DTS ஆவே கேட்க முடியும் அப்படினே சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட்டர் ஆம்பிளிஃபையர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆக கூடாத வகையில ஒரு சில ஆப்ஷன்கள்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்திருக்கிறதா வந்து Sony தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபுட்பால் மோட் கொடுத்திருக்காங்க. கிளியரான ஆடியோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டிஜிட்டலான சவுண்ட் எஃபெக்ட்டும் கிடைக்கும். DTS எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. DTS HD சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய ஆடியோக்கும் டிஜிட்டல் DTS ஆ வரக்கூடிய அந்த சவுண்ட் எஃபெக்ட்க்கும் பல விதமான வேரியேஷன்ஸ் இருக்குங்க. அதுல HD இருந்தது அப்படின்னா இன்னுமே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ அவுட்புட் வந்து நமக்கு தாராளமா கிடைக்கும். கூடவே டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அனலாக் சிக்னலை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி அந்தந்த ஸ்பீக்கருக்கான எஃபெக்ட்டை கொடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்றாங்க. சரவுண்ட் எஃபெக்ட்டும் இதுல இருக்குது. ரொம்பவே நல்லாவே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்றத ரிவ்யூ மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்கிரீன் மிரரிங் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஹோம் தியேட்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றது இல்ல. பட் ஆனா இதுல நீங்க ஸ்கிரீன் மிரர் பண்ணி உங்களுடைய டேப்லெட்டையோ இல்ல மத்த விஷயங்களையோ வைஃபை மூலமா ஸ்கிரீன் மிரர் பண்ணீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா டிவில உங்களுக்கு பிளே ஆகாது. சோ அந்த டிவில பிளே ஆகக்கூடிய ஆடியோ ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல
மாடல்ல நீங்க எதிர்பார்க்கிற அந்த 5.1 சேனல்ல வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால அந்த ஒரு ஆப்ஷன் எஸ்பெஷலா சோனி மாடல்ல இந்த HD மாடல்ல கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். டால்பை சரவுண்ட் ப்ரோ லாஜிக் சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு. ரெண்டு விதமான HDMI போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்காக கொடுத்திருக்காங்க. டால்பை ட்ரூ HD சவுண்ட் எஃபெக்ட்டும் கிடைக்கும். 4K அல்ட்ரா HD நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோக்ராம் எல்லாமே இது ரிலவெண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல வரக்கூடிய அவுட் வந்து உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் Sony HD IV300 மாடல்ல ப்ளே ஆகும். சோ கண்டிப்பா வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க இதல ஃபீல் பண்ண முடியும். சோனியோட பிரத்யேகமான ஒரு விஷயம் எது அப்படினு பாத்தீங்கன்னா பிரேவியாவோட சிங்க். அந்த பிரேவியா சிங்க் வந்து இதுலயும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பிரேவியா இன்ஜின் வந்து பெர்ஃபெக்ட்டா அதோட வர்க் பண்ணும். சோ அவங்களுடைய ஸ்மார்ட் டிவில மட்டுமே வந்து பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணக்கூடிய இந்த விஷயம் இவங்களுடைய ஹோம் தியேட்டர் சிஸ்டங்கள்லயும் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும். சோனி பிராண்டடான ஒரு கம்பெனி. அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபெக்ட்டும் கஸ்டமரை அதிகமா என்கொயர் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும். சோ அந்த வகையில சோனி இதுலயும் பிரேவியா இன்ஜின் கொடுத்திருக்கிறது நல்ல ஒரு சிங்க்ரனைசேஷனை வந்து ஏற்படுத்தும் அப்படினே சொல்லலாம். பிளக் அண்ட் ப்ளே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு இல்லங்க உங்களுடைய USB ஸ்டிக் மூலமாவே ஈஸியா நீங்க பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல நமக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு நீங்க இந்த ப்ராடக்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நான் சொன்னதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். தாராளமா போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாம இருக்கலாம். அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனல் பிடிச்சா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் ஆல் பட்டன் அப்படிங்கிறது நோட்டிஃபை ஆகும். சோ அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு வீடியோஸ் போட்டாலும் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. யூ ஹேவ் a nice day.